இப்போ நீதி கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க திராவிடர்கள் சரிங்களா. அவங்களுக்கு நிறைய முன்னுரிமைகள் சலுகைகள் நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலா 100ல 37% மட்டும்தான் பிராமின்ஸ் இருந்திருக்கிறாங்க. ஸோ பிராமின்ஸ்க்கு அப்போஸ்டா நான் பேசல, மன்னிச்சுக்கோங்க. பட் நம்ம ஹிஸ்டரியை நான் சொல்றேன். ஸோ இருந்திருக்காங்க 37% தான் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க மட்டும்தான் மேக்சிமம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஆக்குபை பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுனால மற்ற இதர திராவிடர்கள் பொதுவா நம்ம வச்சுக்கலாம், அவங்களுக்கு முன்னுரிமை மறுக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் நீதி கட்சி இதுக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரான ஜஸ்டிஸ் அப்படிங்கறத வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சாங்க 1920ல இருந்து. ஓகேவா. சோ அப்போ அவங்களுடைய கொள்கைகள் என்னவா இருந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிராமணர் அல்லாதவர்களுடைய முன்னேற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்காக அவங்களுக்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தென் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும். வகுப்பு வாரினா கிளாஸ் வைஸ், ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பிரதிநிதித்துவம் வேணும். இவங்களுக்கு சலுகைகள் வழங்குறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்புல முன்னுரிமையா இருக்கட்டும், கல்வியில முன்னுரிமையா இருக்கட்டும், இந்த மாதிரி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கல்வி மற்றும் சம உரிமை. கல்வியில கூட தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்குலாம் கல்வி மறுக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்களுக்கு கல்வி வாங்கி கொடுக்கறாங்க. அதே போல தீண்டாமை ஒழிப்பு, சமூக முன்னேற்றம். தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. பொது இடங்கள்ல சில பேர் இந்த மாதிரி லோ காஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாம் நீங்க தண்ணி எடுக்க கூடாது, எங்களோட சேர்ந்து நடக்கக்கூடாது, சட்டை போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. அப்ப அதை கொண்டு வந்து ஒழிச்சிருக்காங்க. மதிய உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் காமராஜருக்கு முன்னாடி கொண்டு வந்தது இந்த நீதி கட்சி தான் சரிங்களா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள். அப்புறம் அறநிலையத்துறை கவர்மெண்டோட கம்பைன் பண்ணது எல்லாமே இவங்க தான். ஃபர்ஸ்ட் முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க இல்லையா, சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு பெண்கள்ல போட்டியிட்டு தேர்ச்சி, அதாவது வெற்றி பெற்று வந்திருப்பாங்க. எம்எல்சியா, ஓகேவா. எம்எல்ஏ எம்எல்சின்னு 2 இருக்கு, மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு. இப்ப நம்மள்ட்ட மேலவை கிடையாது, கீழவை மட்டும் தான் இருக்கும். எம்ஜிஆருடைய காலத்துல அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம். இதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. நமக்கு தேவையா தேவை இல்லையாங்கிற உரிமை கூட நம்மளால முடிவெடுக்க முடியும். அப்ப மேலவை இப்ப நம்மள்ட்ட இல்ல. அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எம்எல்சி, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் மெம்பரா செலக்ட் ஆன உமன் தான் முத்துலட்சுமி அம்மையார். அப்ப இவங்கெல்லாம் நீதி கட்சியில கண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அப்புறம் நீதி கட்சினால என்ன முக்கியமா சொல்ல போனா தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. அப்ப நீதி கட்சியோட கொள்கைகள் இதெல்லாம் பண்ணிருக்காங்க.